இங்கே ஹீரோக்கு பவர் குறைஞ்சாலும் அவருக்கு இருக்க மூளையை வச்சு கடத்திட்டு போன சிஇஓ மீட்டெடுப்பாருன்னு சொல்லிட்டு சிஎம் நம்பிக்கை வைக்கிறாரு. ஹீரோவும் சிஎம் சொன்னது மாதிரியே பிளான் போட்டு அந்த சிஇஓவை அந்த கடத்திட்டு போன ரவுடிங் கிட்ட இருந்து காப்பாத்திராரு. இருந்தாலுமே ஹீரோவை அந்த சிஇஓவை திரும்பவும் கடத்திட்டு போயிறாரு. சிஎம் ஹீரோ கிட்ட நீ எதுக்குப்பா கடத்திட்டு போனீங்க கேட்கறாரு. அப்பதான் ஹீரோ எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணும், அப்பதான் நீங்க சிஇஓவை கூட்டிட்டு போக முடியும்னு சொல்றாரு. அது கேட்டதுமே நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல அவர் ஸ்கூல் படிக்கும் போது இந்த சாரை மீட் பண்றான். அவர் ரொம்பவும் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாம பணத்தை கொடுக்குறா. அவர் அதை பார்த்ததுமே எனக்கு பண கஷ்டம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறாரு. தென் ஹீரோ இவர்கிட்ட உங்களுக்கு என்னதான் பிரச்சனை கேட்கறாரு. அப்பதான் இவர் ஒரு நாள் எலெக்ஷன் டைம்ல எம்எல்ஏ கேண்டிடேட் கியூல நிக்காம ஓட்டு போட வந்தா அவனை கியூல நிக்க சொன்னா அது அவனுக்கு அசிங்கமாயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆனா அந்த எலெக்ஷன்ல அவனே ஜெயிச்சு எம்எல்ஏ ஆறா. தென் இந்த சார் மேல அந்த ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்கள தப்பா நடந்ததுனா சொல்லிட்டு கேஸ் போட்டுறான். அப்ப இது நியூஸ்ல வந்து எல்லாருமே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க. சோ இவரும் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டு பாக்குறாரு. ஆனா யாருமே ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ சிஎம் கிட்ட உங்க கட்சி எம்எல்ஏ தான் இதெல்லாம் பண்ணாரு, சோ பிரஸ் முன்னாடி வந்து எல்லா உண்மையும் சொன்னாதான் இந்த சிஇஓ ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்றாரு. அதை கேட்ட சிஎம் அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு எல்லா உண்மையும் ஒத்துக்க சொல்றாரு. அவரும் பிரஸ் முன்னாடி எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அன்னிலிருந்து அந்த சார் எல்லாரும் மரியாதையா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.